ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான சிலேபி மீன் கிடைச்சனால இன்னைக்கு கபாப் சிக்கன் பவுடர் போட்டு தான் இன்னைக்கு வந்து சிலேபி மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கபாப் சிக்கன் பவுடர் போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்க. அதுக்கப்புறமா நல்ல சுட சுட கேரளா அரிசி சாப்பாடு, நல்ல சுட சுட மீன் குழம்பு, நல்ல சூடான நல்ல மொறு மொறுன்னு நல்ல சூப்பரான மீன் ஃப்ரையும் வச்சு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டது. அதுக்கப்புறமா நான் வீட்லேயே செஞ்ச ஊறுகாய் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நல்ல சூப்பராக வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள டெம்டிங்காக ரொம்ப பசிச்சிருந்துச்சு. நேற்று வந்து லெட்டும் செஞ்சிருது. அதோட ரெசிபியை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வேறு எதுவும் இல்லைங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, அதே மாதிரி கபாப் சிக்கன் பவுடர் போட்டு தான் இன்னைக்கு மசாலா பெரட்டுனது. இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பயங்க. ஆனால் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே என் மேலே வந்து பொறாமையாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம தனியாக நம்ம இருக்கும்போது தான் எல்லாமே கற்றுப்போம். நிறைய பேர் செய்யறதுக்கு இருக்காங்க, தாங்கிறதுக்கு இருக்காங்கன்னு ஆள் இருக்கும்போது நம்ம எதையும் வந்து பெருசாக வந்து நினச்சிக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே பயம் வரும். தனியாக நம்ம ஒரு காரியத்தை பண்ணி நம்ம வீட்டு வேலை அதே மாதிரி வீட்டு காரியெல்லாம் பார்த்து பழகினால எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப வந்து சிம்பிளான வேலையாயிருச்சு. வேற என்னெல்லாமோ கஷ்டம் கிடக்குது, இது என்ன சின்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து பெருசாக வந்து எதையும் நான் வந்து பயப்படுறதே இல்லை. அதுக்கப்புறமா இன்னைக்கு மத்தியானம் நல்ல சுட சுட சாப்பாடு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஊறுகாய் எல்லாம் வச்சு நல்லா செம கட்டியாச்சு. அதுக்குள்ளே வந்து மழை கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்குங்க கேரளா. ரொம்ப குஷியாக இருந்துச்சு. என்னென்னா சூரியன் வந்து உச்சியில் நிற்க ஆரம்பிச்சு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு நல்ல சூப்பரான ஒரு குளுன்னு நல்ல மழை வந்துருச்சு. அதுக்கு இதமாக நல்லா வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இப்போ வந்து மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது தண்ணி கடலாக வந்து மேலே இருந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் நேரம் காலையில் சில்லுன்னு போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் நானும் பசங்களும் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க ஆகாஷ்லாம் நல்ல இருட்டாக இருந்துச்சுங்க. ஒரு 5 மணி போல தான் பார்க்கும்போது ஒரு 6:30 7 மணி ஆகின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காலையில் நினச்சிட்டு இப்போ ஈவினிங் போல் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாவு பார்த்தீங்க, காலையில் ஆட்டி வச்ச மாவு இன்னைக்கு கூலிங் இருக்கிறனால வந்து மாவு புளிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஈவினிங் போல் மேகி தான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்பமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னைக்கு ஆப்பம் வந்து வெள்ளையப்பத்தோட ரெசிபி போடலான்னு பார்த்தா ஆப்பமாவு புளிக்கவே இல்லை. ஸோ ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து இதுதான் செஞ்சிருந்தேன். நல்ல சுட சுட தோசையோட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்போ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.